எல்லாம் வல்ல கணநாதனுடைய பாதத்தை சிக்கன பற்றி புல்துணி நுனியில் இருக்கக்கூடிய பனித்துளியைப் போல நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கக்கூடிய வினை தீர்க்கும் விநாயகரை இதயத்தில் நினைத்து இன்றைய நிகழ்வுக்குள் உங்களை அன்போடு அழைத்துச் செல்கின்றோம். இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு நாடு போற்றும் நகரத்தார். என்னது? நாடு போற்றும் நகரத்தார். சில சமூகங்களை பார்க்கின்ற போதே நமக்கு கையெடுத்து வணங்கக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படும். இப்போ இந்த செங்குந்த முதலியார்கள் வாழக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா எங்கு பார்த்தாலும் அவர்கள் உழவார திருப்பணி செய்வாங்க. உழவார பணிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கோவிலை போய் சுத்தம் பண்ணி புல் பூண்டு புதரை அகற்றி ஒட்டடை அடித்து கூட்டு வழிபாடு செய்து பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க, சிவபுராணம் படிப்பாங்க. அந்த அடியார் பெருமக்களை எங்கிருந்தே வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் சில பேரை பார்த்திங்கன்னா திருக்கோயிலுடைய திருப்பாட்சி துணிமணியை தோய்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க. இலங்கை போன்ற நகரங்களில் அடியார் பெருமக்கள் அதை ஒரு வேள்வியாக திருக்கோயிலுக்கு செஞ்சு தராங்க. இன்னும் சில சமூகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்படியே அவங்கள கைகூப்பி வணங்கலாம். காரணம், தினசரி 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 ஏதேனும் ஒரு உணவை உண்டு பண்ணி அதை இறைவனுக்கு நேவேத்தியம் பண்ணி 10 பேருக்காவது கொடுத்துட்டு அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பதை அந்த சமூகம் இலக்காக வைத்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த நகரத்தார் சமூகத்துடைய சிறப்பு என்னென்னா கல்வி, கலை, குடமுழுக்கு, தர்மம் செய்தல். அதான் வேடிக்கையாக சொல்லுவாங்க, காசிக்கு போனாலும் மடம் வச்சு சாப்பாடு போவாங்க, பர்மாவுக்கு போனாலும் பண்பாட்டை பாதுகாப்பாங்க. என்ன நல்ல வார்த்தை இல்லை? காசியில் போனாலும் நீங்கள் அந்த மடத்து பேரில் பார்த்தா செட்டியார் மடம்னு இருக்கும், பர்மாவுக்கு போனாலும் பண்பாடை விடமா. இன்றைக்கு நகரத்தார் சமூகத்தில் உயர்ந்த இடங்களுக்கு அவர்கள் போனாலும் பணி நிமித்தமாக தங்களுடைய திருமணம் சுபகாரியங்கள்லாம் தங்களுடைய சொந்த ஊரில் வைத்து முன்னோர் வழிபாடு செய்து அதை ஒரு பெரிய ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய சமூகம் அவர்கள். ஏன் இவ்வளவு பீடிகைன்னா, இறைப்பணியில் அவர்களுடைய பணி மகத்தானது. இப்போ நான் அப்படியே உங்களை பிள்ளையார்பட்டிக்கு அழைச்சிட்டு போகிறேன். உங்களுக்கு தெரியும், சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூருடைய மையப்பகுதியில் இருக்குது. இந்திய குடவரை கோவில்களில் ஒன்று அந்த பிள்ளையார்பட்டி. அதை நிர்வகிப்பது நகரத்தார். அதில் நீங்கள் உள்ளே போனாலே அப்படி தெரியும், இந்த வாசலில் போட்டிருப்பாங்க பீனா கானா நானா கானா ட்ரஸ்ட் அப்படின்னா. அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்க சுழற்சி முறையில் எப்படி பீனா கானா நானா கானா ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். அங்கே 14 வகையான கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பிள்ளையார்பட்டியில். அதை பேணி காத்து அந்த சிற்பத்தினுடைய வேலைப்பாடுகளை நுணுக்கமாக செய்து அங்கு நடைபெறக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி விழா, நாள்தோறும் நடைபெறக்கூடிய கணபதி ஹோமம், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 300லேருந்து 500 பேர் வரைக்கும் அன்னம் பாலித்தது, இவை எல்லாவற்றிற்கு மேல் பிச்சை குருக்களுடைய நேர்த்தியான ஆகம வழிபாடு, இவற்றையெல்லாம் பேணி பாதுகாக்கக்கூடிய நகரத்தாருக்கு பாத்தியப்பட்ட 9 பெருங்கோவிலும்பாங்க. அதில் ஒன்று இந்த பிள்ளையார்பட்டி. அப்படி கண்கொள்ளா காட்சியாக அந்த கோவிலை பராமரிக்கிறாங்க நகரத்தார். அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் பயணப்பற்றா குன்றக்குடி மடம். முருகப்பெருமான் பிராலிமலை, குமரமலை, பழனியில் மாதிரி குடிகொண்டிருப்பது குன்றக்குடி. அந்த மடத்தை நிர்வகிக்கக்கூடியது சைவ மடம், அடிகளார் சுவாமிகள். இன்றைக்கு குன்றக்குடி பெரிய சுவாமிகளுக்கு 100ஆண்டு விழா வந்துக்கிட்டு இருக்க சமயம். அங்கே மதம் ஆச்சரியம் கிடையாது. இன்னொன்று, எல்லா குடும்பத்திலும் கைத்தொழில் உண்டு. அங்கு நடைபெறக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழாவின் போது பிற மதத்தவர் கலந்து கொண்டு அந்த முருகப்பெருமானுக்கு மரியாதை செய்யக்கூடிய காட்சி இருக்கு பாருங்க. இதையெல்லாம் நகரத்தார்கள் அந்த முருகன் ஆலயத்திற்கு செய்திருக்கக்கூடிய சேவை அந்த மண்ணில் நடந்தால்தான் தெரியும். அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் பயணப்பட்டால் வைரவம்பட்டின்னு இருக்குது. அந்த வைரவம்பட்டியில் இருக்க பைரவர் கோவில், பைரவருக்குன்னு தனி கோயில் கட்டி நம்முடைய சங்கடங்களெல்லாம் நீங்குவதற்கு, சந்தோஷமாக இறை வழிபாடு செய்வதற்கு பல்வேறு நகரத்தார் தங்களுடைய பொருளை
ஒரு சரிபாதியை ஊதியத்திலிருந்து கொடுத்து ஓங்கி உயர்ந்த திருக்கோயிலை உருவாக்கி மிக நேர்த்தியோடு செய்கிறாங்க. நம்ம காலம் குறைவாக இருந்தாலும் திருப்பம் தரக்கூடிய திருக்கோஷ்டியூருக்கு போகாமல் நம்ம திரும்ப முடியாது. நகரத்தார்களை பற்றி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போகணும். வைணவ பெருமக்களுடைய பக்தி, அவர்களுடைய இறைநெறி, அவர்கள் இறைவனுக்கு ஓதிய அந்த திருநாமங்கள், இவற்றையெல்லாம் திருப்பம் தரக்கூடிய திருக்கோஷ்டியூருக்கு போகணும். ஏன்னா சிவா, விஷ்ணு, பிரம்மா இந்த 3 பேரும் கூட்டணி வைத்து சம்ஹாரம் நடத்தியது, இரணியனை வதம் செய்த இடம் இந்த திருக்கோஷ்டியூர். இன்னும் சொல்ல போனால் இது சிவகங்கை சீமை மகாராணியினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட கோவில். ஆனால் நகரத்தாருடைய பெரும் பணி அதில் இருக்குது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இணைந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் எங்கு கண்டேன்னு ராமனை பாடுறமே, அந்த திருமேனி அழகை பார்க்கணும்னா திருக்கோஷ்டியூருக்கு தான். பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், பூதத்தாழ்வாரால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற இடம் அந்த திருக்கோஷ்டியூர். ஆண்டாளுக்கு, கண்ணனுக்கு, நாராயணனுக்கு தனி சன்னதி உண்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த மண்ணுலகில் ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை சொல்லி மனிதன் உய்வு பெறுவதற்கு காரணமாக இருந்த ராமானுஜர் திருக்கோஷ்டி நம்பிகளிடத்தில்தான் அந்த மந்திரத்தை கற்றுணர்ந்து இந்த மண்ணுக்கு சொன்னார். இப்பேற்பட்ட இந்த மகத்தான கோயிலுக்கு அரும்பணி நகரத்தார்கள் ஆற்றி வருகின்றார்கள். அவர்களுடைய அரும்பணிக்கு ஒரு பானை சோற்றுக்கு இது ஒரு சோறு பதம். நகரத்தாரை போல எல்லா சமூகமும் இறைப்பணியில் இறங்கினால் உலகத்தின் முதன்மை இறைநாடு இந்தியா. மீண்டும் இது போன்ற அற்புத செய்திகளோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.